ஹாய், ஹலோ, வணக்கம். நல்லதொரு குடும்பம், ஒரு நல்ல சீன். ஹலோ டாக்டர் ராஜா, நான் ராதா பேசுகிறேன். ராதா? ஆமாம். நீங்கள் எந்த ராதா? நான் உங்கள் ராதா தான். என் ராதா. ஓ, உங்களுக்கு நேரம் இருந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு நெஹ்ரு பார்க் வரீங்களா? பார்க்குக்கா? வரேன், கண்டிப்பாக வரேன், நிச்சயமாக வரேன், மறக்காம வரேன். வச்சிடட்டுமா? வச்சிடுங்கிறியா? ஆ, அதே பார்க்கில் நேரிலே பேச போகிறோமே, வச்சிடுறியா? எவ்வளவுக்கு நாளுக்கு அப்புறம் இப்போதான் உன் திமிரு கொஞ்சம் அடங்கிருக்கு. யார் முதல்ல பேசுறது? ராதா எவ்வளவு மாறி இருக்கா? நான் எப்படி பேச முடியும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இவரை பார்க்கறேன். வந்து ரொம்ப நேரமாச்சா? இப்போதான் வந்தேன். மணி இப்போதான் 5ஆவது. ஆமாம். ஓ, எதுக்காக வர சொன்னேன்? குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு தாய் ஒருத்திக்குத்தான் தெரியும். உங்களுக்கு ஆஸ்தி ஆள் மாகாணம் நிறையா இருக்கலாம், ஆனால் தாய் வளர்க்காத பிள்ளை தான் தோட்டியா போயிடும் என்றது உண்மை. உங்களுக்கு புரிய வைக்கத்தான் உங்களை வர சொன்னேன். நீ ராமு பத்தியா சொல்ற? ஆமாம். நீங்கள் வளர்த்த உங்கள் செல்ல மகன் யாரோ ஒரு பொண்ணு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு கூட்டி வந்துட்டான். ஓ, நீ யாருன்னு அவங்ககிட்ட சொன்னியா? இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் மாலையோட என்கிட்ட தான் வந்தாங்க. நான் அவங்க 2 பேரை வாழ்த்து வரவேற்று உள்ளே கூட்டுக்கிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? நடந்தது நடந்து போச்சு. இப்போ நீங்கள் அவனை கூப்பிட்டு டாம் தூம்னு குதிச்சிங்கன்னா உங்களுக்குத்தான் அவமானம். நான் 2 பேரையும் அனுப்பி வைக்கிறேன், உள்ளே கூப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் இருங்க. உங்கள் ஃபேக்ட்ரியில் இன்ஜினியராக வேலை பார்க்குறானே லட்சுமணன், அவனை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? வெரி குட் பாய், கோல்டு மெடலிஸ்ட், he has got a great future. அவனை பற்றி ஏன் கேட்குற? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம் வீட்டு விட்டு போகும்போது கையிலே வளர்கிற குழந்தை தான் உங்களால் பிரிக்க முடியும், வயிற்றிலே வளர்கிற குழந்தையை உங்களால் பிரிக்க முடியாதுன்னு சொன்னனே, அந்த குழந்தை தான் லக்ஷ்மணன். நான் வளர்த்த பையன் வெரி குட் பாய், கோல்டு மெடலிஸ்ட், he has got a great future. நான் வரேன். நில்லங்கே. வேற ஒன்றும் இல்லையா? நமக்குள்ளே என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. நான் வர்றேன். நமக்குள்ளே என்ன இருக்கு? நான் தவறாக நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்த இந்நேரத்துக்கு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. உன் திமிருன்னும் அடங்கலை இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி நானும் பார்க்கறேன்.